வெல்கம் பேக் டு அவர் சேனல் தர்ஷன் மாறன் கேமிங். ஸோ இன்னி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டார்டிகா 88 பார்ட் 2. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே மாட்டிடணும். என்னடா மாற்றணும்? நிறுத்தணும். ஆமாம், அது நிறுத்தணுமா? நான் சொல்கிறேன். ட்ரில்லிங் ஸ்டேஷன் போயிட்டு இவனோட அப்பாவை கண்டுபிடிக்கணும். அங்கே அவரோட அப்பா இருப்பாங்க. ஐயோ, நான் மறந்துட்டேனே. ஸோ அப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், அது வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ட்விஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனுக்கு ஆல் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போதான் எல்லா வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும். ஆமாம், மழை காய்ஸ் இங்கே வந்து சரிஞ்சு விழுந்துருச்சு. இது ஒரு கட்சீனாக போட்டு விட்றாங்க. அந்த பனி வந்து சரிஞ்சு விழுந்துருச்சு. ஆமாம். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறோம், ஃபைண்ட் அ வே டு ஓவர் கம் த பிளாக்கேஜ். இப்போ வந்து நம்ம அந்த பிளாக்கேஜை தாண்டி போகிறதுக்கு ஒரு வே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே நண்டு பையன் வரான், கிராபி. அவனை முதல்ல சுடணும். ஏய், இங்கே ஜெட்டி போடாத, எங்கேருந்துடா வந்தான்? சுட்ரா. வசந்த் தமிழ் கேமிங் மாதிரி மாட்டிக்கிச்சு கைஸ். இவன் தான் கைஸ் மாட்டுன்னு இவன் கெடுத்து விட்டான். இருந்தாலும் அவனே வந்து காமிச்சிட்டான். ஸோ அந்த நண்டு பையனை போய் சுட்டு வந்துடலாம், கிராபியை. ஸோ அங்கே இப்போ வந்து அது முன்னாடி நம்ம போய் செட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் போய் சுடுதான். இங்கே செட் பண்ணணுமா? ஓ, இங்கே தான் செட் பண்ணணும். ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. அது மாதிரி நீங்கள் போய் சுட்டு வந்துடலாம். போடுறா. ஏய், வராது, திரும்பி வர வைக்காது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரும். டேய், என்னடா வளர்ற? நாங்களும் லைக் பண்ணுவோம், நீங்களும் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ போடா. ட்ரில்லிங் ஸ்டேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த மேலே வந்து அடிக்கடி ஆட் வருது. ஆமாம், ஆக்சுவலி விடிஜி வந்து ஹேக் பண்ணி அந்த ஆட் வராத மாதிரி பண்ணிடுவார். எங்களால் அப்படி பண்ண முடியல. ஆமாம், எங்களுக்கு பண்ணவும் தெரியல. எங்களுக்கு எதுவுமே நண்டு பையன் வரான், இவனை முதல்ல சுடலாம். போடுறா. ஹேக்ஸ் வச்சு இதை சுற்றி, அது பேர் என்னது, ஹேக்ஸ் வச்சு அடித்தா அவன் வந்து ஒரு அடியில் செத்துடுறான். போடுறா. அதை ஜெட்டை போடாத, நான் சுட்றா. ஐயோ, புல்லட் காலி ஆயிடுச்சு. நான் ஆடு பார்த்துட்டு வந்தேன். ஸோ வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஹேக் பண்ணாமல் எப்படி ப்ரோ வந்து நார்மலாக விளாடுறீங்க, ஆட்லாம் நிறைய வரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் வந்து ஆட்லாம் கட் பண்ணிடுறேன். புல்லட் வாங்குற ஆடோ சரி, நான் வந்து இந்த கேம்லேயும் வந்து அதான் அட்டம்ஸ் போயிடுச்சுனாலும் சரி, நான் ஆடு பார்க்குறேன். ஆடு பார்த்தா தான் வந்து திரும்பி அட்டம்ஸ் வருது, பார்த்ததுக்கு புல்லட் வருது, மெடிக்கெட் வருது, எல்லாமே அந்த மாதிரி ஆட் பார்த்தா தான் வருது. ஸோ அதனால் ஆடு பார்க்குறத நான் கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் விஷயம். கட் பண்ணிடும். அதனால நீங்கள் லைக் பண்ணுங்க. பாருங்களேன், டோர் எவ்வளோ அசால்ட்டாக திறந்துட்டு வரான்னு. சுட்றா. ஆட்டோமேட்டிக் டோரு. சுட்றா. இது ஆட்டோமேட்டிக் டோர் நினைக்கிறேன். ஆமாம், அது என்னது, இருங்க, என்னடா யாரோ பின்னாடியிலேருந்து நண்டு பையன் பின்னாடியிலேருந்து கடிக்கிறாங்க. 2 நண்டு பேர். ஸோ செம்மையாக வேர்க்குது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வேர்த்து ஊற்றி நாங்கள் வந்து டப் பண்ணிகிட்ருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நான் நிறைய நீங்கள் தான் எங்களுக்கு லைக் பண்ணணும். மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு லைக் பண்ணுவோம். சரி, அப்படியே போவோம். என்னது கிடைக்கும்? புல்லட் கிடச்சுன்னு எடுத்து வச்சுப்போம். இது வந்து கிரனேட்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேமிங் போட சொல்லுங்கள், அதனால் நாங்கள் மேலே வேறு இந்த ஆடு சும்மா வந்துகிட்டே இருக்குது. போன தடவை அண்டார்டிகா 88 பார்ட் 1 விளாடும் போது கூட இந்த மாதிரி ஆடு வந்தால் மேலே வந்து இந்த மாதிரி ஆடு வரல. இந்த தடவை தான் வருது. அதான் ஏன்னு தெரில. சாரா. ஸோ வந்து மெடிக்கெட்டிங் ஒன்று இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க காய்ஸ், ஒரு நிமிஷம். நான் ஃபேன் ஆன் பண்ணணும். செம்மையாகவே இருக்குது. ஸோ ஃபேன் ஆன் பண்ணால் பின்னாடி நாய்ஸ் கேட்குது. அதனால தான் நாங்கள் ஃபேனே ஆன் பண்ணலை. இப்போ பாருங்களா, நாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் ஃபேன் ஆன் பண்ணல. பட் இருந்தாலும் எங்களுக்கும் காற்று வரலை. அதனால தான் ஃபேன் ஆன் பண்ணுறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான்.
யாரு கொல்லுறது? யாரோ அவனை கொண்டுட்டாங்க காய்ஸ். அந்த கிரியேச்சராக தான் இருக்கும். அதனால அவன் அந்தமேட்டு இந்த கிரியேச்சர் நம்ம சுட்டு தள்ளுறோம் காய்ஸ். இங்கே ஃப்ளாஷ் லைட் கிடச்சிருச்சு. அது தெரியலையா யாரு கொண்டு போட்டு போல ஃப்ரெண்டை? அதான் தெரில. இங்கே ஒரு ஃப்ளேம் த்ரோவர் இருக்குது, மெடிக்கெட் இருக்குது. இங்கே என்னது இருக்கான்னு பார்க்கலாம். அந்த ஃப்ளேம் த்ரோவர் ஒன்றுமே இல்லை. அது பில்லுங்க சாவுடா. ஏன் நண்பனியா சாவடிக்கிறீங்க? ஒரு அடியில் சாவுங்கடா. தட்டி போடாது. ஓ மை காட், ஹெல்த் காலி ஆச்சு. பாருங்களேன் இந்த மாதிரியே வந்துடுது. ஸோ நான் டக்குன்னு ஆடு பார்த்துட்டு வரேன். எனக்கு இந்த ஆடு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னே தெரில. இன்னும் வேறு கொஞ்சம் கேம் ப்ளே தான் இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா அவளை முடிஞ்சிடும். சுடுறான், அங்கேயே சுடுறான். ஏதோ கொஞ்சம் கேம் ப்ளே தான் இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா அன்டாட்டிக் ஐட்டே முடிஞ்சிடும். அதனால தான் நான் வந்து சரி ஹேக் பண்ணி ஒரு ப்ரோஜனம் விளாடி சொல்லிட்டு ஹேக் பண்ணாமல் ஆடு பார்த்துட்டு விளாட்ருக்கேன். ஆமாம், இங்கே ஒரு வழி இருக்குது. இங்கே போகணுமா? இங்கே வந்தோமாடா? ஏன் வரலையே? வந்திருக்கோம் வரல. அதனால தான் இங்கே ஒரு பிஸ்தல் அம்மா கொடுத்துருக்காங்க. அதை எடுக்கவே இல்லை, கலெக்டே பண்ணல. வாவ், இன்னும் இங்கே மெடிக்கெட்டு இவ்வளோ இருக்குது. இந்த இதுவெல்லாம் நான் வந்து பார்க்கவே மாட்டேன். அது அந்த பேப்பரில் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் தேவையும் இல்லை. அப்புறம் அவங்கக்கிட்ட உங்களுக்கு சொல்லணும். சொல்லு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கேம் ப்ளே போனீங்க. நான் ஒரு லைக்ஸ் கூட வரல. நீங்கள் நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 லேக் தாங்க. 5 லேக்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேஸ் போடுறோம் உங்களுக்காக. அவன் சொல்லிட்டான். அது ஆனால் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரியலான்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 லேக் லைக் வந்தால் ஃபேஸ் ரிவீல் போடலான்னு சொல்லியிருக்கான். ஃபேஸ் ரிவீல்லே கேம் ப்ளேலாம் போடுவோம். கீழே போட. இப்போ இங்கே ஒரு ஆடு வந்து தான் இங்கே ஒரு ஆடு வந்தது. அது இங்கே ஒரு நிமிஷம் இரு. ஆக்சுவலி இங்கே வந்து ஆட் வரல. ஆமாம், இவனை போய் முதல்ல சுட்றா. எப்போ பார்த்தாலும் இந்த ரேடர்லே ஏறி இருக்கும். இல்லைடா, ஒரு மாதிரி இது பாரு. அவங்க வந்து கீழே அப்படி நிற்கிறானுங்க. கீழே இறங்க முடியல, அந்த அளவுக்கு நிற்கிறாங்க. பாரு, பக் ஆகுது லைட்டாக. பாரு, தானாக நான் ஏறினேன், நான் ஒத்துக்கிறேன். பட் இவங்க வந்து ஏறிட்டு கீழே இறங்கலான்னு தான் நான் பார்த்தேன். அடி போடு, செம்மையான ஷார்ட். நண்டு பையன் ஒழுங்காக ஓடிடு. என் ஃப்ரெண்டு யாருக்கொன்னே இன்னைக்கு உங்களை என்ன பண்ண மட்டும் பாரு. இன்னைக்கு உங்களை மூஞ்சிலே குத்துறா மட்டும் பாரு ஆக்ஸ் வச்சு. ஸோ அடுத்த லெவலுக்கு போயே ஆகணும். ஆக்சுவலி நம்ம இப்போ எதில் இருக்கணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை தான் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. இது ஷெல்டர்ரா, ரெஸ்ட் எடுக்கிற இடம். இங்கே இருக்கிற புல்லட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதோடய நான் இந்த பார்ட் 2 முடிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து அந்த இவனோட ஃபாதர், ஒரு நிமிஷம் இரண்டா, நான் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா? இங்கே புல்லட் இருக்கு, எடுத்துக்கலாம். சரி, நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன். உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த கேம் பிளேயில் திரும்பி வந்து ஆட் பார்க்கணும். சரி, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். உங்களுக்காக அந்த இவனோட ஃபாதரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வந்து விளாடுறோம். இப்போ என்னாலும் பேசிக்கூடா. ஆனால் காய்ஸ், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டார்டிகா நீங்கள் விளாடும்போது பார்த்து கொஞ்சம் விளாடுங்க. அந்த மிருகம்னா எப்பயாவது வரும். அதனால தான் கொஞ்சம் சேஃபாகவே விளாடுங்க. இங்கே பாருங்கள், நாங்களே பழத்துலன்னா கீழ்ட்டான். திரும்பி ஆட் பார்க்கணும் காய்ஸ். ஆமாம் காய்ஸ். ஓகே, இங்கே ஜம்ப் பண்ணுறா. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் வந்து கதையே பேசிகிட்டு இருக்கோம். இந்த கேம் பிளேக்கு வர மாட்டேறோம். ஸோ இப்போ கேம் பிளேக்கு வந்துட்டோம். இனிமேட் கேம் பிளே பற்றி தான் பேசுவோம். ஜம்ப் பண்ணுறா, சீக்கிரம் போடா. ஆமாம், குறுக்க வந்து இந்த ஜெட்டி போடாதவன் நண்டு பையன் அவங்களாம் வந்தால் கண்டிப்பாக சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ, இவன் வேற ஒருத்தன் வந்துட்டே இருக்கானுங்க. அவனை கண்டுக்காம போ. இப்போ வேறு ஜம்ப் பண்ணணும். ஜம்ப்டா. என்ன ஏதோ கட்சின்னு வருது. எல்லாமே விழுந்துருச்சு அப்படின்னு தான் எங்களுக்கும் இருந்தது. ஸோ வந்து இது இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் தான். இப்போ வந்து இவ்வளோ நேரம் காமிச்சிருந்தாங்க. இப்போ தான் வந்து இப்போ அவன் எழுந்தால ஒரு ரூம்லேருந்து அது காமிப்பாங்க பாருங்களேன். இப்போ அவர் ஃபாதர் வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காரு. அவர் ஃபாதர் தான் வந்து இங்கே இவனை காப்பாற்றி ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாரு, ஷார்ட் கன் கொடுத்து. ஸோ அதான் சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் இது ஒன்றும் இல்லை. ஆமாம், ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது ஷார்ட் கன் வச்சுருந்தவங்களே அங்கே வந்து பனி சறுக்கி அந்த மேலே இருந்த ஒரு கட்டி அப்படியே இவன் மேலே விழுந்துருச்சு. இவனோட ஃபாதர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவனை.
ஸோ அவங்ககிட்ட என்ன சொல்லிடுவேன், என் ஃபாதர் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் இங்கே ஷார்ட் கன் வச்சுட்டு போகிறேன், அதை வச்சு நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நடக்குது. ஸோ இதோட சேவ் பண்ணுறதுக்கு போயிட்டு நம்ம வந்து கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். நம்ம ஃபாதர் வந்து ஃபைன் பண்ண முடியல, பட் ஆனால் ஃபாதரே நம்மளை நோக்கி வந்துட்டாரு நம்ம காப்பாற்றுறதுக்கு. சுட்றாத ஸோ ஃப்ளாஷ்பேக்லேருந்து நடந்த வரைக்கும் காமிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளாஷ்பேக் நடக்குது, அதுலேருந்து இவன் வந்து மயக்கம் போட்டு விட்றான். இதுதான் நடக்குது. அப்புறம் ஷார்ட் கன் எடுக்கிறான். ஆமாம், இதுதான் நடக்குது. ஸோ இப்போ வந்து ஃபைண்ட் யுவர் ஃபாதர் இருந்தால் போட்டிருக்காங்களா? ஆமாம், அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இவன் வேற ஒருத்தன். இனிமேல் நம்ம ஷார்ட் கன் வச்சு சுடலாம் எல்லாருமே. ஷார்ட் கன், பிஸ்டல், அப்புறம் அந்த ஆக்ஸு. அங்கே ஒரு மேலே ஒரு வழி போகுது. இப்போ இனிமேட்டு இதில் வந்து கட் சீன் கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்துல. ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து போகிற மாதிரி இருக்குது. பட் வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து அந்த ஜெட்டி போடாதவங்க வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. ஆமாம், ஆனால் அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த ஜெட்டி போடாதவங்க வரும்போது ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறது. இப்போ அங்கே ஒன்று இருக்குது, திரும்பி ட்ராப் போகுது. அப்படியே போயிட்டே இருப்போம். கரெக்டான வழியில் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்துடுறானுங்க. ஸோ இவங்களை கண்டுக்கிட்டால் நம்ம வேலை ஆகாது. ஓ கரெக்டான இங்கே தான் அந்த ஜெட்டி போடாதவங்க வருவான். இது என்ன சொன்னேன்னு இது அதில் ஸோ இப்போ அவனை சுட்டுட்டு நம்ம வந்து அவ்வளோதான். ரெண்டு புல்லட் தான் ஷார்ட் கன்லலாம். பிஸ்டல்னால் 6 புல்லட் இந்த மாதிரி ஆகும். சார் ஆடு பார்த்துட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலில் நான் அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ டங்கியான் 1க்கு போயிட்டோம். டங்கியான் 2வா டங்கியான் 1ஆ புரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோ. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ். பாய் 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 கைஸ். பாய் பாய் பாய். போதும்டா. பாய் பாய் பாய்.